CAD டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஃபேமிலி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, தினமும் மாலையில் ஒரு மனை பாகம் 32க்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குழி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47 குழி. மாலையில் ஒரு மனை இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மனையை எடுத்து குழியாக மாற்றி அதை முழுமையாக ஆராய்வோம். ரெண்டாவது, ஆராய்ந்த அந்த குழிக்கான முடிவை இவ்விடத்தில் பதிவு பண்ணுவோம். மூன்றாவதாக அந்த குழிக்கான மனை பரிந்துரைப்போம். நான்காவதாக பரிந்துரைக்கப்பட்ட அந்த மனைக்கான நீள அகல அளவையும் இவ்விடத்தில் பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய குழி எண் 47 குழிக்கான சதுர அடி 423 சதுர அடி. 419 சதுர அடியிலிருந்து 427 சதுரடி வரை உள்ள அனைத்து மனைகளுமே குழி எண் 47 வகையை சாரும். இது என்ன பொருத்தம், இது என்ன மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை மனை. இதுக்கான கணம் மனித கணம். உங்களுடைய கட்டிடத்தின் தலைவன் அல்லது தலைவியின் நட்சத்திரத்துக்கான கணத்தை கண்டறிந்து அதனை கணத்துடன் பொருத்தி அதற்கான பொருத்த பலனை காணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சாரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழுமையாக புரியும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. கர்ப்ப பொருத்தம். பொருத்த எண் 7 என்றால் யானை. இதற்கான பொருத்த பலன் நன்மை. இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 2வது வரவு பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் புகையும் எல்லா நலனும் உண்டு. இதற்கான பொருத்த பலன் 1. 3வது செலவு பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சுபம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். இவ்விடத்தில் வரவு செலவை காட்டிலும் அதிகமாக இருப்பது இம்மனையின் கூடுதல் சிறப்பு. 4 யோனி பொருத்தம். பொருத்த எண் 5 என்றால் பாம்பு யோனி. இதற்கான பொருத்த பலன் செல்வம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 5 நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 25 என்றால் பூரடாதி. இதற்கான பொருத்த பலன் மத்தியமம். இதற்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 6 திதி பொருத்தம். பொருத்த எண் 8 என்றால் அஷ்டமி. அஷ்டமிக்கான பொருத்த பலன் வியாதி. அதற்கான மதிப்பெண் 0. 7வது வார பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் செவ்வாய். செவ்வாய்க்கான பொருத்த பலன் அழிவு. அதற்கான மதிப்பெண் 0. 8வது ராசி பொருத்தம். பொருத்த எண் 5 என்றால் சிம்மம். இதற்கான பொருத்த பலன் செல்வம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 9வது வம்ச பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் வைசியர். இதற்கான பொருத்த பலன் செல்வம் பெருகும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 10வது அங்கீச பொருத்தம். பொருத்த எண் 8 என்றால் ராகு. இதற்கான பொருத்த பலன் வறுமை. இதற்கான மதிப்பெண் 0. 11வது வயது பொருத்தம். 69 வயது. 69 வயதுக்கான பொருத்த பலன் உத்தமம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 12வது பார்வை பொருத்தம். ஒற்றை பார்வை. எல்லாம் சமபலனாய் நடக்கும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 13வது பருவ பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் கிழவன். இதற்கான பொருத்த பலன் மத்தியமம். இதற்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 14வது யோக பொருத்தம். மரண யோகம். மரண யோகத்துக்கான பொருத்த பலன் தீமை. இதற்கான மதிப்பெண் 0. 15வது பூத பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் பூமி. இதற்கான பொருத்த பலன் செல்வம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். மொத்த குழி பொருத்தம் 15 + 1. 47 குழிக்கான பொருத்தம் 10. 47 குழிக்கான பொருத்தத்தை சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்றால் 67%. இம்மனை ஒரு நல்ல மனை. இம்மனையை வைத்து நீங்கள் கட்டிடம் கட்டலாம். 47 குழிக்கான மனை பரிந்துரைக்கான அளவு 1 20 அடிக்கு 2 இன்ச் × 21 அடி. 20 அடி 2 இன்ச் என்பது புத்திரப்பேறு உண்டாகும், வியாபாரம் பெருகும், மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைக்கும் அப்படின்ற அடிப்பலனையும், 21 அடி என்பது பால் பாகியம் பெருகும், துன்பம் அணுகாது அப்படின்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. ரெண்டாவதாக பரிந்துரைக்கக்கூடிய மனைக்கான அளவு 26 அடிக்கு 16 அடி 3 இன்ச். இதில் 26 அடி என்பது இந்திரனை போல வாய்வர் அப்படின்ற அடிப்பலனையும்,
16 அடி 3 இன்ச் என்பது செல்வம் பெருகும், புத்திர பேறு உண்டு, பகைவர் விலகுவர் அப்படின்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. மூன்றாவதாக நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனைக்கால அளவு 27 அடிக்கு 15 அடி 8 இன்ச். இதில் 27 அடி என்பது உலக புகைய வாழ்வர், பாயான பயிர்கள் விளையும் அப்படின்ற அடிப்பலனையும், 15 அடி 8 இன்ச் என்பது செல்வம் பெருகும், புத்திர பேறு உண்டு, பகைவர் விலகுவர் என்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சாரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள்.